ஆண்டவரே இந்த குறைவுகள் எல்லாம் மன்னிச்சிருக்கேன்னு மன்னிப்பை கேட்கிறார். நான் யார்கிட்டயும் அநியாயமா வாங்கியிருந்தா 4 மடங்கா திருப்பி கொடுத்துறேன் என்று அவர் அங்கே ஒரு கன்ஃபஸ் பண்ணுகிறதை பார்க்கிறோம். வாரம் சொன்னா அப்படின்னு கூட்டிட்டு போகல. இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுடைய வாழ்வில வரும் பொழுது, இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் அழைத்து விட்டால் அவன் முதலாவது உணர்வது தன்னுடைய வாழ்வில் உள்ள குறைவுகள். அந்த வாழ்விலுடைய குறைவுகளை உணர்வது மட்டுமல்ல, அதை நிவர்த்தி செய்வதற்கு என்ன உண்டோ அது அவன் மனதுக்குள்ளே வரும். அதுதான் இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா என்பதற்கான ஒரு முழுமையான அடையாளமாக இந்த சகையுடைய வாழ்க்கை நமக்கு இன்னைக்கு சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? இயேசுவை அறிந்திருக்கிறோம், எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்தான். ஏன்னா இயேசுவை அறிந்தவர்கள் எல்லாருமே ரட்சிக்கப்பட்டவர்கள். ஆனா நம்முடைய வாழ்வில இந்த ரட்சிப்பு எப்படி இருக்கிறது? நம்முடைய வாழ்விலை நம்ம குறைவிலை உணர்ந்திருக்கிறோமா? இயேசு என் வீட்டுக்குள்ளே வர்ற வீடுனா இந்த வீடு, நம்ம மனசுக்குள்ள இருக்க இந்த வீடு, இயேசு கிறிஸ்து இந்த வீட்டுக்குள்ளே வர வேண்டும் என்றால் அவர் வர்றதுக்கு ஆயத்தமான கதவை தட்டிட்டு தான் இருக்கிறாரு. வர வேண்டும் என்றால் நான் என்னை உணர்ந்தவனாக, என் பாவங்களை ஒவ்வொரு நாளும் உணர்ந்தவனாக, அறிக்கை செய்தவனாக, அதற்கு பிரயாசத்தை நான் தேடுகிறவனாக என்னுடைய வாழ்விலே நான் இருந்து கொண்டிருக்கிறேனா? நாம் இந்த சகைவை போல இருக்கிறோமா என்பதை நாம் இன்றைக்கு உணர வேண்டும்.